கந்தர் அனுபூதி 4வது பாடல். வலைப்பட்ட கை மாதொடு மக்களெனும் தலைப்பட்டழியத் தகுமோ தகுமோ கிளைப்பட்டது சூர் உரமும் கிரியும் தொலைப்பட்டுருவத்தோடு வேலவனே. வளையல்களை அணிந்த கைகளை உடைய மனைவியும் மக்களும் என்று சொல்லப்படுகின்ற குடும்பப் பற்று என்னும் சிக்கல்களிலிருந்து நான் அழிந்து போவது முறையோ, இது தகுமோ தகுமோ என அருணகிரிநாதர் முருகனிடம் ஆதங்கமாக கேட்கிறார். சுற்றத்தாரோடு போருக்கு எழுந்த சூரபத்மனது வலிமை மிக்க மார்பையும் அவன் ஒளிந்து கொண்ட கிரௌஞ்ச மலையையும் துளைத்து கொண்டு ஊடுருவி செல்லும்படி தன் வேலாயுதத்தை செலுத்திய கந்தப்பெருமானே, ஆன்மீக பாதையில் முன்னேற தடையாக இருப்பவை குடும்பப்பற்று மற்றும் ஆசைகளும் தான். மனைவியும் குழந்தைகளையும் வாழ்க்கைக்கு தேவையானவர்கள் என்றாலும் அவற்றிலேயே மூழ்கி ஆன்மீக இலக்கை மறந்து அழிந்து போவது அறியாமையாகும். எனது அறியாமையை அழித்து உன்னை அடையும் ஞானத்தை தர வேண்டும் என முருகனின் வீரத்தையும் ஆற்றலையும் நினைவு கூர்ந்து அருணகிரிநாதர் வேண்டுகிறார் இப்பாடலில். 5வது பாடல். மகமாயை கலைந்திட வல்ல பிரான் முகமாறு மொழின் தொழிந்திலனே அகமாடை மடந்தையர் என்றயரும் சகமாயையுள் நின்று தயங்குவதே. உயிர்களை பிணித்திருக்கும் பொருள் மாயையை அறியாமையை அடியோடு நீக்க வல்ல ஆற்றல் படைத்தவர் முருகப்பெருமான். அப்படிப்பட்ட கருணையுள்ள முருகனே, தனது 6 திருக்கரங்களால் ஞான உபதேசங்களை அருளிய போதிலும் நான் அதை ஏற்று தெளிவடையவில்லை. வீடு, செல்வம், பெண்கள் என்று இவைகளையே நிலையானது என்று நம்பி இவற்றின் மீதுள்ள பற்றால் என் மனதை சோர்வடைய செய்கிறேன். இந்த உலக மாயைக்குள் சிக்கி தவித்து உண்மை நிலையை உணராமல் கலங்கி நிற்கிறேன் என்று அருணகிரிநாதர் சாதாரண மனிதனின் மனநிலையை தன் மீது ஏற்று பாடுகிறார். 6வது பாடல். திணியான மனோ சிலை மீது உனது தாள் அணி ஆர் அரவிந்தம் அரும்புமதோ பனியா என வள்ளி பதம் பணியும் தனியா அதிமோக தயாபரனே. வள்ளி அம்மையின் திருவடிகளை வணங்குவதற்கே மிகவும் ஆசைப்பட்டு நான் உனக்கு என்ன தொண்டு செய்ய வேண்டும் என்று அன்போடு கேட்கும் குறையாத பேரன்பும் கருணையும் கொண்டவரே, பாறை போல மிகவும் கடினமான சிறிதும் பக்தி இல்லாமல் இருக்கும் என்னுடைய மனமாகிய கல்லின் மீது அழகு பொருந்திய உங்களது தாமரை மலர் போன்ற திருவடிகள் வந்து பதியுமோ என்று அருணகிரிநாதர் பாடுகிறார்.